இந்த தேசத்தை மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நகர்ந்தே ஆகணும். நம்ம எல்லாருக்குமே ஆண்டர்பிரனர் ஆகணும், ஒரு மிகச்சிறந்த தொழில் முனைவோராக உருவெடுக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருந்தாலும் கூட 2 விஷயங்கள் நமக்கு எப்போதுமே நம்ம கண்ணு முன்னால் வந்து நிற்குது. ஒன்று, அது என்னால் முடியாது அப்படிங்கிறது. 2வது, அதை யாராவது செய்வாங்க அப்படிங்கிறது. 3வது, சோம்பேறித்தனம். உண்டா இல்லையா? எவ்வளோ பேரால ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு கனவு காண முடிகிறது? கணக்கு வழக்கு தெரிஞ்சவன் தான் காசு பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எவன் வேணாலும் காசு பணம் சம்பாதிக்கலாம், தப்பில்லை. பாயிண்ட் நம்பர் 1, ஐ வுட் லைக் டு சே, லைஃப்ல லீடர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ புதிதாக உலக நாடுகள் முழுக்க ஒரு முக்கியமான லீடர்ஷிப்பை பற்றி சொல்லுது. அதுக்கு பேர் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப். இந்த விஷயங்களை முடிஞ்சு உங்க குறிப்பெடுத்துக்கங்க. மேபி உங்களுக்கு இளைஞர்களாக இருக்கிற காரணத்தினால இது கொஞ்சம் தேவை ஏற்படலாம். சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்திலே புதிதாக நிறைய நேரங்களில் சமீப காலமாக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. லீடர் என்கிறவன், தலைவர் என்கிறவன் எல்லாவற்றையும் முன்னின்று வழிநடத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை தாண்டி எந்த சூழ்நிலையில் தன்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கு அதிகமான திறமை அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறதோ அவங்களை சரியா பயன்படுத்தணுங்கிறதா லீடர்ஷிப் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் கால் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப். உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்திய கிரிக்கெட்டினுடைய தலைவர் தோனியை சொல்லலாம். அடிக்கடி அவரை பற்றி சொல்றதுனால எனக்கு அவரை பிடிக்குங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்றேன்னு இல்லை. அவருக்கும் பேட்டிங் ஆட தெரியும், அவரும் நல்லா அடிப்பார். இந்திய அணி 7 விக்கெட்டுகளை இழந்து இன்னமும் 120 ரன் வேணும், ஒரே ஒரு விக்கெட்டு தான் கையில் இருக்குங்கிற நிலைமை ஏற்படுகிற போது உள்ளே வரக்கூடிய தோனியால் ஒத்த ஆளாக நின்று 150 ரன் அடித்து மேட்சை ஜெயிச்சு கொடுத்த சம்பவங்கள் தோனியாலும் நடந்திருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பேட்டிங்கில் ஸ்ட்ராங்கான ஏற்கனவே 5 விக்கெட்டுகளை 6 பவுலரை கரெக்டாக நின்று பார்த்து அதே கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கப்போ தோனி உள்ளே இறங்குனா நீங்கள் தோனியுடைய ஆட்டத்தை பார்க்கும்போது ஒரு ரன் அடிச்சுட்டு அவர் ஆடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு தூரத்தில் நின்றுக்கிட்டே இருப்பார். அந்த இடத்தில் தோனியினுடைய வேலை அடிப்பதல்ல, நன்கு அடித்து ஆடிக்கொண்டிருப்பவனை இன்னமும் நன்கு அடித்து ஆட வைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது தான். தட் இஸ் கால்ட் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப். அதைத்தான் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் என்று சொல்கிறார்கள். சூழ்நிலைக்கேற்ற தலைமைத்துவம். எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் என்றாலும் கூட நிறைய தலைவர்களை உருவாக்குவதற்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய இந்த சிஜி உள்பட அத்தனை விஷயத்தை உங்க அருளானந்தே பார்க்கலாம். ஆனா அதை நீங்க செய்யுங்க ஒருத்தர் கொடுக்கிறது காரணம் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கோர் காம்பிடன்சி. ஒருவருடைய அதீதமான திறமை எதுவோ அவருக்கு அந்த சூழ்நிலை. ஒருத்தர் கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங், ஒருத்தர் நெகோசியேஷன் ஸ்கில்ல ஸ்ட்ராங், ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல ஸ்ட்ராங், ஒருத்தர் சேல்ஸ்ல ஸ்ட்ராங், ஒருத்தர் மார்க்கெட்டிங்ல ஸ்ட்ராங்னா ஒரு டீமாக ஒர்க் பண்ணுகிற போது இந்த இடத்தில் மார்க்கெட்டிங்க்கு நான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மார்க்கெட்டிங் யாரோ அவர் லீடர். ஒரு லீடருடைய வேலை இந்த கூட்டத்துக்குள் யார் லீடர் என்று கண்டுபிடிப்பது தான். That is the most important job of a leader, to find the best competitive person among the crowd. ஒரு கூட்டத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவனை கண்டுபிடிப்பது தான் ஒரு தலைவனுடைய வேலையாக இருக்கு. That is called situational leadership. அதுக்கு தான் உங்களுக்கு தோனி ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். அவருக்கும் இந்த ஹெலிகாப்டர் ஷாட்ல ஒரு 6 ரன் அடிக்க தெரியும் என்றாலும் கூட எதிர ரோஹித் சர்மாவோ இல்லை சுரேஷ் ரெய்னாவோ நல்ல ஃபார்மில் ஆடிக்கிட்டு இருந்தா ஒரு பால் ஒரு ரன் அடிச்சு கொடுத்துட்டு ஓரமாக வந்துட்டு கூட ரன்னர் வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பார். அணியினுடைய தலைவராக அவர் இருந்த போதும் கூட ஆட்டத்தில் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒருத்தர் இருக்கான்னா அவனை நான் சரியாக பயன்படுத்துறதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம் என்பதற்கு பெயர் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப். ஆனால் இன்னொரு பக்கம் சமீபத்தில் நடந்த ஒரு மேட்சில் நம்ம பார்த்துருப்போம். எதிர்பக்கம் இருக்கக்கூடியவர்கள் வெறும் பவுலர்கள் மட்டும்தான், அவங்களுடைய வேலை பவுலிங் பண்ணுறது. ஸோ ஓரளவுக்கு தடுப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய தகுதியோடு இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்ற நிலையில் தோனி ஆடுகிற போது ஒன்று செஞ்சார். 2 ரன்னு ஓட முடிஞ்சா மட்டும்தான் நான் ஓடுவேன். 1 ரன்னா பேசாமல் நின்றுட்டார். 1 4 அடிப்பேன், இல்லாட்டி 2 ரன் அடிப்பேன். ஏன்னா நான் தான் பேட்டிங் பிடிக்கணும், இல்லைன்னா அவன் அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் கால் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப். அண்டர்ஸ்டாண்டிங் த கோர் காம்பிடன்சஸ் ஆஃப் த பர்டிகுலர் இண்டிவிஜுவல். ஒரு குறிப்பிட்ட தனி மனிதனுடைய தனித்திறமை என்ன என்பதை அந்த குறிப்பிட்ட இடத்தில் உணர்ந்து கொண்டு அவருக்கு முன்னுரிமை தரக்கூடிய ஒரு லீடர்ஷிப். இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, உங்களை போன்ற இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு டீமாகத்தான் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ உங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கோர் காம்பிடன்சி, அடிப்படை திறமை, டிஃபால்ட் அட்வான்டேஜ், அவர்களிடம் இயல்பாக இருக்கக்கூடிய அறிவு என்ன என்பதை கண்டுபிடித்து அதை கையாளக்கூடிய திறமையும் அதை செயல்படுத்துவதற்கான சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கான மனப்பக்குவம் அது ரொம்ப கஷ்டம். அது வராது எல்லாருக்கும். ஒருவர் இந்த விஷயத்தில் என்னை விட திறமைசாலி என்று நான் ஏற்றுக்கொள்வதே சிரமம் இல்லையா? இன்னொருவர் என்னை விட இந்த விஷயத்தில் திறமைசாலி என்று ஏற்றுக்கொள்வதற்கே முதலில் ஒரு மனப்பக்குவம் வேண்டும். அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த திறமையை அவர் சரியான இடத்தில் வெளிக்காட்டுவதற்கான சுதந்திரத்தை தருவதற்கு கூடுதலான மனப்பக்குவம் வேண்டும். இந்த 2 மனப்பக்குவம் யாரிடம் இருக்கிறதோ அவனால் மட்டும்தான் லீடராக இருக்க முடியும். இல்லைன்னா ஸ்கூல் லீடரா இருப்பான், பேர் எழுதி கொடுத்து குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய தலைவனாக மட்டுமே இருப்பான். அந்த வகையில் உங்களுடைய லீடர் கரெக்டான லீடர் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இஸ் ஐடென்டிஃபைங் த ரைட் டேலண்ட்ஸ் அண்ட் கிவிங் தம் ஜாப். ஓகே, நீ போ, உனக்கு அதை செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்.
ஏன்னா அந்த கடவுளாலே கூட எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியாது. பி எ லீடர், பட் பி எ சிச்சுவேஷனல் லீடர். பாயிண்ட் நம்பர் 1. 35 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய லீடராக நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் கொண்டு வந்து சேர்க்க விருப்பப்படக்கூடிய விஷயம் அதுதான். பாயிண்ட் நம்பர் 2, கிவ் அ கான்ஃபிடன்ஸ் டு யுவர் டீம். கவலைப்படாத, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையை எந்த தலைவனால் உருவாக்க முடிகிறதோ அவன்தான் சிறந்த தலைவன். பிரச்சனை வந்தா ஓடி போயிடுவான் அப்படிங்கிற சந்தேகத்தோடே நீங்க ஒருத்தர் ஹேண்டில் பண்ணீங்கன்னா இஸ் நாட் அ குட் லீடர். அதை வெறும் பேச்சுக்களாலும் வார்த்தைகளாலும் மட்டும் ஒருவரால் உருவாக்கி விடவே முடியாது. நெருக்கடியான காலகட்டங்களில் எல்லாம் என்னோடு தோல் நிலைப்பதற்கென்று எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், மனிதர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை உங்களால் உங்க டீம் கிட்ட விதைக்க முடிஞ்சதுன்னா, அது 4 பேருக்கு டீமா இருக்கலாம், 8 பேருக்கு டீமா இருக்கலாம், 10 பேருக்கு டீமா இருக்கலாம், 1000 பேரோ, லட்சம் பேரோ, கோடி பேரோ, ஃபார்முலா ஒண்ணுதான். சிக்கல் என்று ஒன்று வருகிற போது எனக்காக அவர் கூடவே நிற்பார். எனக்கு தேவையான அறிவுரைகளை அவர் வழங்குவார். தேவைப்பட்டால் அவரே கூட வந்து அந்த விஷயத்தை செய்து கொடுப்பார். என்னால் முடியாமல் போகக்கூடிய ஒரு கட்டத்தில் எனக்கு துணை நிற்க மிக முக்கியமான அறிவு சார்ந்த ஒரு மனிதர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்க டீம் கிட்ட உங்களால் உருவாக்க முடிஞ்சுன்னா டோன்ட் வரி, நீங்க எந்த வேலையுமே பார்க்க வேணாம், உங்க டீம் எல்லா வேலையுமே பார்த்துரும். கணக்கு பிடிச்சு படிச்சவனை விட கணக்கு வாத்தியாரை தோக்கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக படிச்சவன் தான் நம்ம ஊர்ல நிறையா. I just want to be a good person for my leader because he is very sincere towards me. என் மீது சின்சியராக இருக்க லீடரை போல் இருப்பது வேறு, லீடராகவே இருப்பது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். லீடரை போல் இருப்பது வேறு, லீடராகவே இருப்பது வேறு. லீடர் நம்பிக்கை விதைக்கக்கூடிய அளவுக்கு சின்சியராக இருக்க வேண்டும். அது 4 பேரா இருந்தாலும் சரி, 10 பேரா இருந்தாலும் சரி. லாபம் வந்தா எனக்கு, நட்டு வந்தா உனக்கு பேர் லீடர்ஷிப் கிடையாது. Leadership is something the people should understand that somebody is there for me to safeguard in my crisis time. எனக்கு சிக்கலான ஒரு காலகட்டம் வருகிற போது என்னை கைப்பிடித்து தூக்கி விடுவதற்கென்று ஒரு மனிதர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்கள் அணியிடம் உங்களால் உருவாக்கிவிட முடியும் என்றால் நீங்கள் சிறந்த தலைவர். பாயிண்ட் நம்பர் 1, be a situational leader. பாயிண்ட் நம்பர் 2, create a confidence to your team. பாயிண்ட் நம்பர் 3, உங்களுடைய நிறுவனத்துடைய அல்லது உங்க நிறுவனம் என்றால் உங்க ஒட்டுமொத்த நிறுவனமாக இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு 5 பேரோ 6 பேர் சேர்ந்து ஒரு பெரிய நிறுவனத்துடைய டாஸ்கை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பணியில் இருக்கலாம். உங்களுடைய விஷன் என்ன, மிஷன் என்ன அப்படிங்கிறத சம்பந்தப்பட்டவர்களுக்கு சரியாக சொல்லுங்க. நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுடைய பாஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். விஷன் அண்ட் மிஷன், நம்ம எதற்காக இதை செய்யறோம், ஏன் இதை செய்யறோம், இதனால 4 பேருக்கு என்ன புண்ணியம், உனக்கு என்ன புண்ணியம், எனக்கு என்ன புண்ணியம். விஷன் அண்ட் மிஷன் ஆஃப் த கம்பெனியை அல்லது நம்முடைய டாஸ்கை கரெக்டாக உங்களுடைய கனவுகளை அவர்கள் மீது சரியாக செலுத்துவதன் மூலம் அவர்களை மிகச்சரியான பாதையில் கொண்டு சேர்க்க முடியும். அண்ட் தென் ஐ வுட் லைக் டு கம்யூனிகேட் நல்லதா 4 விஷயம். நம்ம ஊர்ல இந்த ஸ்டார் பெர்ஃபார்மருக்கும் இடையில ஒரு பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கும் இல்லையா? இந்த உலகத்துல ரொம்ப கீழானவனுக்கும் மிகப்பெரிய வெற்றியாளனுக்கும் இடையில போட்டியே கிடையாது. 2 பேருமே பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் த ஸ்டார் பெர்ஃபார்மர். மிகச்சிறப்பாக வேலை பார்க்கிறவன், மிகச்சிறப்பாக வேலை பார்க்கிறவன், இவர் 2 பேருக்கு இடையில தான் பிரச்சனை. லைஃப்ங்கிறது 0.2, 0.3, 0.4, 0.5 தான் நடக்கும். நாம எல்லாரும் 20, 30ங்கிற விஷயங்களை சிந்திக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை என்பது 0.1 கையை விட்டு போகுது, 0.2 கையை விட்டு போகுது, 0.3 கையை விட்டு போகுது, 0.4, 0.5 தான் போகுது. 99.9% எடுத்தவனுக்கும் 99.7% எடுத்தவனுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை இல்லையா? என்ன பெரிய வித்தியாசம்? 0.2% அவன் கூட. 99.9% எடுத்தவனுக்கும் 99.7% எடுத்தவனுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை, 0.2 என்கிற அளவை தாண்டி. ஆனா நம்பர் 1ங்கிறவன் 99.9 எடுத்தவன் தான். பிரச்சனைங்கிறது இந்த 2 பாயிண்ட் 0.2க்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும்தான். இஃப் யூ வாண்ட் டு பி a star performer you should have 4 good qualities in you அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுவதும் இது ஏறக்குறைய ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன 99.9ங்கிறது 99.7ங்கிறதும் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் மனசுல வச்சு சொல்லலை. அதுல அந்த பஞ்சாயத்தே இருக்கக்கூடாது, அதை பத்தி ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடாதுங்கிற ஆளு நான். அதுல 45.4% எடுத்தா கூட நாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவனா ரசிச்சு படிச்சு 99.9% எடுக்கட்டு எவன் தொந்தரவும் இல்லாம, அதுக்கு பேர் படிப்பு. ஊரே அவனை போட்டு கிட்டத்தட்ட கழுத்து வரைக்கும் புதைச்சு அவன் 99.9 எடுத்து அவனால எந்த நாட்டுக்கும் புண்ணியம் இல்லை, நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை. So what I am talking about is being a star performer. லைஃப்ல நாம எல்லாரும் பெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ஒன்று சொல்லுங்க அப்படின்னா எதை சொல்லுவோம்? பெஸ்ட்டுக்கு வர்ஸ்ட், ரைட்டா? பெஸ்டோட ஆப்போசிட் அது கிடையாது. பெஸ்டோட ஆப்போசிட் குட் தான். ஏன்னா பெஸ்ட்டுக்கு ஒர்ஸ்ட்டுக்கு ஒரு நாளும் பிரச்சனை கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 99.9க்கும் வெறும் 25க்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்முடைய மிகப்பெரிய சிக்கல் பெஸ்டோட எதிரி யாருன்னா ஒர்ஸ்ட் கிடையாது, பெஸ்டோட எதிரி குட் தான். நான் நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன சூப்பராக தான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், என்ன 0.2 தானே கம்மிங்கிற ஒரு சின்ன எண்ணம் உங்களை இன்னமும் வேகமாக ஓடுவதை நோக்கி தடுத்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில்
எப்பொழுதுமே பெஸ்ட்டோட எதிரி ஒர்ஸ்ட் கிடையாது, பெஸ்ட்டோட எதிரி குட்டு மட்டும்தான். நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற நம்பிக்கை அந்த பாயிண்ட் 2 நம்மளை வளர விடாமல் தடுக்கிறதுக்கான மிக முக்கியமான இஷ்யூ. பெஸ்ட்டோட எதிரி யாரு? குட்டு. நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பெஸ்ட்டை நோக்கி நகராத. பெஸ்ட் மட்டும்தான் த பெஸ்ட். பெஸ்ட்டுக்கு வேற ஏதாவது இருக்கா? பெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். இஃப் யூ வாண்ட் டு பி பெஸ்ட், நல்லதா 4 விஷயம். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்ட்ராங் அச்சீவ்மெண்ட் டிரைவ் அண்ட் ஹை அச்சீவ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங் அச்சீவ்மெண்ட் டிரைவ் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வைக்கப்படுது அப்படின்னா, அந்த டார்கெட்டை தாண்டி நான் போகணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராங் அச்சீவ்மெண்ட் டிரைவ். அது ஒரு மனதுக்குள்ள ஓடணும். அதை நோக்கிய ஒரு ஓட்டம் ரொம்ப சுவாரஸ்யமானதாக அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு ஆளாக நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஸ்ட்ராங் அச்சீவ்மெண்ட் டிரைவ் யாருக்குள்ள இருக்கோ, இந்த வேலையை கொடுத்துட்டாங்க, இதை செஞ்சாகணும்ட்டு வரவன்ட்டெல்லாம் இதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, இதை செய்ய முடியலன்னு புலம்பிக்கிட்டே இருக்க ஆளால் ஒரு நாளும் ஸ்டார் பர்ஃபார்மராக ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1, ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ்மெண்ட் டிரைவ். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம்? பல நேரங்களில் நான் போன முறை பேசுகிறப்ப கூட சொன்னேன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறது பல நேரத்தில் நம்முடைய சிந்தனையை பொறுத்த வரைக்கும் அடுத்தவனை கவுக்கிறதா இருக்கு. ரைட்டா? அதுக்கு பேர் புத்திசாலித்தனம் நம்மளாம் நம்பிட்டு இருக்கோம். இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் நாட். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வச்சு ஒருவரை ஏமாற்றுவதற்கு பேரோ அல்லது ஆஹா எப்படி அருமையாக சொல்லிவிட்டாப்ல அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரோ இட் இஸ் நாட் அ கம்யூனிகேஷன் ஸ்கில். இஃப் யூ வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் அ பர்சன், ஒருவரை உங்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் முழுமையான தகுதிகள் கொண்டவராகவும் எந்த விஷயம் பற்றி பேசுகிறீர்களோ அந்த விஷயம் குறித்த தகவல்களை உங்களிடம் வைத்திருக்கக்கூடிய மனிதராகவும் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் மட்டுமே உங்களால் ஒருவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் சம்படி, பி அன் இன்ஃபர்மேட்டிவ் பர்சன். நீங்கள் லேண்ட் விற்கிறீங்களோ, பிளாட் விற்கிறீங்களோ, அல்லது என்ன விற்கிறீங்களோ, எது வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் விற்கக்கூடிய பொருள் குறித்த முழுமையான அறிவு, அது குறித்த நியாயமான சிந்தனை, அது குறித்த எதிர்கால திட்டம் பற்றி மிகச்சரியாக உண்மையோடு உங்களால் சரியாக சொல்ல முடியும் என்றால், அதன் மூலமாக உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை துணைக்கு வைத்துக் கொண்டு ஒருவரிடம் நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் என்றால், யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்புள் வெரி ஈஸிலி. யாரால் ஒருத்தரை அடுத்தவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலையோ நியாயமாக அவரால் மிகப்பெரிய இடத்தை நோக்கி நகரவே முடியாது. மூன்றாவது பாயிண்ட், இந்த மூணாவது பாயிண்ட் நம்ம பெருசாக கன்சிடர் பண்றதே கிடையாது, கான்செப்சுவல் திங்கிங். இப்போ நான் அந்த சிஜியில் அதை பார்த்தேன், இட்ஸ் a good one. கான்செப்சுவல் திங்கிங். நீங்கள் இதை செய்கிற போது இது எப்படி உருவாகும் என்பது குறித்த ஒரு தீவிரமான பார்வையோடு அலசுவதற்கு பெயர் கான்செப்சுவல் திங்கிங் அண்ட் இனிஷியேட்டிவ் டு டேக்கிங் சேலஞ்ச். இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், சவால்களை சந்திப்பதற்காக முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு மனோநிலை. ஒரு லீடருக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான குவாலிட்டி தான். எந்த பக்கம் பிரச்சனை வராதோ அந்த பக்கமே போவோம் அப்படின்னே நம்ம சமூகம் நமக்கு தொடர்ந்து சொல்லியே வளர்த்துட்டு இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். நல்ல வேலையெல்லாம் நம்மளாம் ஓரளவு தப்பிச்சிடும்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு 35 வயதுக்கு கீழான வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சேலஞ்ச் எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறத நம்முடைய வீடுகளே சொல்லித்தரவே இல்லை இல்லையா? பிரச்சனையா போயிடாத, அந்த பக்கம் அடிக்கிறவங்க இருப்பாங்க போயிடாத, இந்த பக்கம் நாய் குலைக்கும் போயிடாத, அந்த பக்கம் மண்ணு கிடைக்கும் போயிடாத, இந்த பக்கம் வண்டி வரும் போயிடாத, அந்த பக்கம் ஃப்ளைட் வரும்டா போயிடாத, அது அங்கலடா போகுது, நான் இங்கே போனால் என்ன, பிரச்சனை எதை நோக்கி இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி போகாதே என்று சவால்களை எல்லாம் பிரச்சனைகளாகவே இந்த உலகம் தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிற காரணத்தினால காலங்கள் போக போக இனிஷியேட்டிவ்னஸ் டு டேக்கிங் சேலஞ்ச், சவால்களை எதிர்கொள்வதற்காக ஒரு இனிஷியேட் பண்ணக்கூடிய மனநிலை நமக்கு தொடர்ந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் பிரச்சனை இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி, கஷ்டமே படாமல் காலாட்டிக்கிட்டே பணம் சம்பாதிக்கிறது எப்படி, உட்கார்ந்த இடத்திலேயே பணம் பண்ணுறது எப்படி, நோகாமல் நோம்பு கும்பிட்றது எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்முடைய அறிவை பல நேரத்தில் பயன்படுத்தணுமே ஒழிய, பிரச்சனைகளை சந்தித்து சவால்களை சந்தித்து எதிர்கொண்டு அதை மனநிறைவோடு அனுபவித்து அது ஏற்ற இறக்கங்களை சந்திப்பதற்கான மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டு நம்ம சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்ற இடத்திலிருந்து நம்முடைய சமூகம் தொடர்ந்து விலகி கொண்டு போயிட்டே இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, we think without any problem we can make money. தப்பு இல்லை, பிரச்சனைகள் இல்லாமல் பணம் பண்ணுவது தப்பு கிடையாது. நான் சொல்ற பிரச்சனைங்கிறது ஒரு வேலை சார்ந்த பிரச்சனை, தவறு சார்ந்த பிரச்சனையை பற்றி நான் சொல்ல. ஆனால் சவால்களை எதிர்கொள்ளாமல் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு எந்த அறிவையும் அனுபவத்தையும் தருவதில்லை. லைஃப்ல விவேகானந்தர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை என்றால் ரொம்ப சிம்பிள், நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை தவறு, அவ்வளவுதான். நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரல அப்படின்னா, நம்ம நிறைய ஆளுக்கு பெருமையாக சொல்லுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் தப்பாக போயிட்டு இருக்கீங்க. நான் திருச்சியில் ஒரு தடவை ஓடி போயிட்டு ஒரு ட்ரெயினில் ஏறினேன். ஏறிட்டு 17 என்னமோ அந்த 17ஆம் நம்பரோ என்னமோ எனக்கு கொடுத்துருந்த அந்த டிக்கெட் நம்பர், அங்கே ஒருத்தர் உட்கார்ந்தார். நம்ம யாருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு பார்த்து அவங்ககிட்டயா இங்கிலீஷ் பேசுவோம்ல, ஆட்டமா ஹலோ சார் திஸ் இஸ் மை சீட் அப்படின்னு அவர் இப்படி மறைச்சு பார்த்துட்டு பேசாமல் உட்காந்துட்டார். கிட்டத்தட்ட ட்ரெயின் மூவ் ஆக போகுது. நான் உடனே சார் இது ஏன் சீட்டு சார் அப்படின்னேன். அவர் திரும்ப இப்படி பார்த்துட்டு பேசாமல் இருந்தார்.
உடனே பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தவர் அவர் டக்குன்னு அந்த சீட் அப்படி பிடுங்கினார். அந்த இன்டர்நெட்டில் அந்த பிரிண்ட் அவுட் இருக்கும்ல, அதை அப்படி வாங்கி பார்த்துட்டு, எல்லாம் கரெக்டு தான், இந்த ட்ரெயின் குருவாயூர் போகுது, அந்த பிளாட்ஃபார்ம் போங்க, அதுதான் சென்னைக்கு போகும்னாரு. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. பிரச்சனை என்னன்னா, ஹலோ இது 17ஆம் நம்பர் தான், எல்லாம் சரி தான், அந்த எக்ஸ்பிரஸ் பேர் ஒன்று தான், ஆனால் பிரச்சனை என்ன, இது 4வது பிளாட்ஃபார்மில் இருக்குது, இது குருவாயூர் போயிட்டு இருக்குடா, சீக்கிரம் இறங்கடா, மெட்ராஸுக்கு போகிற ட்ரெயின் அங்கே வருதுங்கிறாங்க. இறங்கி ஓடி இறச்சி கலைச்சி அங்கே போய் நிற்கிறதுக்குள்ள அந்த ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. பேசாமல் அவர்கிட்ட, ஏன் சார் என் சீட்டில் உட்காந்துருக்கீங்களே, இது நான் போகிறதுனா, அவரே வாங்கி பார்த்து, தம்பி நீங்கள் தப்பாக ஏறிட்டீங்க தம்பி, இது குருவாயூருக்கு போயிட்டுருக்கு, குருவாயூர்லேருந்து வர்றதுதான் நீங்கள் ஏறணும்ட்டு, இல்லாட்டி அங்கே போய் குருவாயூரில் உட்காந்து கும்பிட்டுட்டு பேரை மறுபடியும் எழுதி என் பேர் கோபிநாத்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருக்கணும். த லைஃப் இஸ் வெரி சிம்பிள். நம்ம எந்த டிரெக்ஷனில் போகிறோங்கிற பற்றி நமக்கு ஒரு தெளிவு ஏற்படுது. பிரச்சனைகள் இல்லாத, கவலைகள் இல்லாத, சோம்பேறித்தனத்திற்கு வசதியாக வளைந்து கொடுக்கக்கூடிய பாதையை சிறந்த பாதை என்று பல நேரத்தில் நாம் தீர்மானித்து விடுகிறோம். அப்படி கிடைக்கிற பாதை என் அறிவால் கிடைத்தது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். தப்பு. அப்படி ஒரு பாதை இந்த உலகத்தில் கிடையாது. வெற்றியை நோக்கிய பாதை கடினமானது தான். அப்படி இருக்கிற பாதை மட்டும்தான் சுகமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. வெற்றியை நோக்கிய பாதை கடினமானதுதான். அந்த பாதையை உங்களுக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கொள்ளுவதுதான் உங்கள் அனுபவத்தாலும் அறிவாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. If the battle is not right, make it easy for you என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் விளையாடக்கூடிய களம் உங்களுக்கு ஆதரவானதாக இல்லை என்றால் அந்த களத்தையே உனக்கு ஏற்ற மாதிரியாக மாற்று என்று சொல்லுகிறது ஒரு தத்துவம். அப்படி அந்த களத்தையே தனக்கு ஏற்றபடியாக மாற்ற வேண்டும் என்றால் குறைந்தபட்ச பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். பிரச்சனையே இல்லாத ஒரு உலகத்திற்குள் நான் போக விரும்புகிறேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்க வேண்டியதான். அங்கேயும் கூட குளிரும், அங்கேயும் கூட குளிரும். ஃபேஸிங் சேலஞ்சஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப். வாழ்க்கையில் திரும்பி பார்க்கிற போது நான் எந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு வந்தேன் என்பதுதான் நான் என்னை பற்றி சந்தோஷமாக பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. உண்மையிலேயே வளர்ந்த மனிதர்கள் எல்லோருக்கும் அவர்கள் வளர்ச்சிக்கு பின்னால் கிடைத்த விஷயங்களை விட தான் வளர்ந்து வந்த பாதையில் கடந்து வந்த அனுபவங்கள் தான் அவனை சந்தோஷமாக வைத்திருக்கிறது, உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. இன்னமும் கூட பழைய ஆளாக இல்லாதவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவனை வைத்திருக்கிறது. அவன் சம்பாதித்து மாட மாளிகைகள் கோட கோபுரங்கள்லாம் பெருசு பெருசாக கட்டின பிறகும் கூட அவனை உண்மையிலேயே மனதளவில் சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பது இந்த மாட மாளிகைகளை கட்டுவதற்கு அவன் கடந்து வந்த பாதையில் அவன் சந்தித்த அனுபவங்களை மட்டும்தான் அவன் அசை போட்டு பார்க்கிறான். அந்த இயேசுவை விட அவன் கடந்து வந்த பாதை குறித்த நினைவுகள் தான் அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை குறிக்கிறது. வெற்றிக்கான பாதை கடினமானது, ஆனால் அதை நமக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அனுபவ அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்வதால் நம்முடைய முக்கியமான வேலையை அன்றி கடினமே இல்லாத ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதற்கு அறிவாளித்தனம் புத்திசாலித்தனம் என்று பெயர் வைக்க முயற்சி செய்வது எந்த காலகட்டத்திலும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த காலகட்டத்தில் எல்லாமே சும்மா இருக்கிறதே கஷ்டம் தெரியும்ல. சும்மா இரு. இந்த உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? சும்மா தான் இருக்க சொல்லுது. பேசாம இருயா, செவனேன்னு இரு அப்படிங்கிறான். சிவனேன்னு இருந்தா என்ன? அமைதியா இருன்னு அர்த்தம். கடவுளையே சும்மா இருக்க சொல்றாங்க. ஏன்னா சும்மா இருக்கிறது அவ்வளவு கஷ்டம். யாராவது இருந்து பார்த்துருக்கீங்களா? ஒரு படத்துல வடிவேல் இருப்பார், கூட இருக்கக்கூடிய கடைக்கார்ட்ட சொல்ல, டே நீ வந்து ஒரு நாள் என் கூட சும்மா இருந்து பாரு தெரியும், அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பாரு. என்ன சும்மா தானே இருக்கணும், நான் வரேன் அப்படின்ட்டு வந்து உட்காந்துருப்பார். 10 பேர் வந்து கேட்பான், டே மரப்பழ கொண்டாடுறேன்னா ஏன்டா கொண்டாடல, உன் கடைக்கு இதை கொண்டாடுன்னு. அவன் அப்படியே கொண்டு கடைசியில் சவுக்கடி வாங்கிட்டு போயிடுவான். எதுவுமே இந்த உலகத்தில் எளிது கிடையாது. ஆனால் எளிதாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாம் எங்கு தொடங்கினோம் என்பது முக்கியமே கிடையாது. லைஃப்ல எல்லாரும் ஸ்கிராட்ச்லேருந்து தான் தொடங்கியிருக்கான். எங்கு முடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நான் கடந்து வந்த பாதையில் என்னுடைய வழித்தடங்களை எவ்வளவு வலுவாக வைத்திருக்கிறேன் என்பதுதான் வரலாறு அன்றி நான் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்தேன் தெரியுமா என்பதல்ல வரலாறு. அது என்னுடைய தாத்தாவின் வரலாறு. நான் கடந்து வந்த பாதையில் என்னுடைய வழித்தடத்தில் என்னுடைய அழுத்தமான வலிமையான பாதச்சுவடுகளை விட்டு வந்திருக்கிறேன். 4 பேருக்கு பயன்படும்படியாக விட்டு வந்திருக்கிறேன் என்றால்தான் நான் இந்த வரலாற்றில் ஏதோ ஒரு இடத்தில் என்னுடைய காலையும் என்னுடைய தடத்தையும் அழுத்தமாக பதித்திருக்கிறேன் என்ற மிக முக்கியமான இடம் இருக்கிறது. இன்றைக்கு அறிவும் தொழில்நுட்பமும் வசதி வாய்ப்புகளும் சேலஞ்சை தவறென்று ஒரு மனநிலையோடு நம்மை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இந்த விஷயம் குறித்து கூடுதலாக உங்களிடம் சொல்லுவதற்கு நான் பிரியப்படுகிறேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். சேலஞ்சை ஸ்மார்ட் ஒர்க்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஏண்டா இல்லையா? ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது சேலஞ்சுக்கு எதிராக ஒரு விஷயம் கிடையாது. சேலஞ்சஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேர் அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அடுத்தவனை ஏமாத்திட்டு சேலஞ்சையே சந்திக்காம கொள்ளைப்புறம் வழியாக ஜெயிப்பதற்கு பெயர் ஸ்மார்ட் ஒர்க் அல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கராக இருத்தல் என்பது நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த பேட்டில் உனக்கு பொருத்தமானதாக மாற்றக்கூடிய அறிவும் வல்லமையும் உங்களுக்கு இருந்தால் யூ ஆர் a ஸ்மார்ட் ஒர்க்கர். நம்ம ஊர்ல ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. ஒன்று, இது முழுக்க முழுக்க போட்டிகள் நிறைந்த உலகம் என்று பொய்யாக ஒரு விஷயத்தை நம்ம முன்னால வைக்கிறாங்க.
இது போட்டிகள் நிறைந்த உலகம், எப்படியாவது பொழைச்சிக்கணும், இல்லைன்னா காலியாயிரும் தம்பி, ஐயோ கஷ்டம்டா. எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைன்னு அப்பா அம்மா சொந்தக்காரன் தாயா பிள்ளை சாக கிடக்கிற கிளவிலாம் கூட்டியாரு சொல்கிறாங்க. எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு இப்போ ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருந்தால் தான் என்ன, சரியாகிற வரைக்கும் விட்டா தான் என்ன. அடுத்த வருஷம் யூகேஜி சார், அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல. அடுத்த வருஷம் யூகேஜி போகிற பிள்ளைக்கு இப்போ ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வரல, இப்போ என்ன செய்ய அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்க. ஏன் பதட்டம்? இது போட்டிகள் நிறைந்த உலகம் என்று தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் சொல்லுகிறோம். இது போட்டிகள் நிறைந்த உலகம் இல்லை, பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டியது இது சவால்கள் நிறைந்த உலகம். போட்டியை சந்திப்பது வலியானது, சவால்களை சந்திப்பது சுவாரஸ்யமானது. ஆனால் அந்த சவால்களை போட்டின்னு நினச்சிக்கிட்ட காரணத்தினால தான் நம்ம ஆளுங்கெல்லாம் குறுக்கு வழி ரூட்டு போடுறோம். போட்டியே இல்லாத ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு எவனுமே போகாத, திசையே இல்லாத ஒரு ரூட்டில் போயிட்டு எவனுமே என் பாதையில் வரல, எதிர்ப்பட மனிதர்கள் இல்லை, வழியில் இடிக்க ஆள் இல்லை, தெருமுனையில் முக்கத்தில் எவனும் நிற்கவில்லை, நான் போகிற பாதை சரி என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் நீங்கள் போகிற பாதை தவறு. நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் எந்த பிரச்சனையும் வரவில்லை என்றால் நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை தவறு என்று எப்போது நம்மால் உணர முடிகிறதோ அப்பொழுது ஒன்று தெரியும். சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாமல், கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணாமல், ஒரு வேலையை வெற்றி அடைவதற்கு தேவைப்படக்கூடிய நியாயமான சவால்களை சந்திக்காமல் ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கப் போவதே கிடையாது. வெற்றி என்பதையும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்க வேண்டியதில்லை. வெற்றி என்பது வாழ்வுடைய ஒரு பகுதி மட்டும்தான். வெற்றியை நோக்கிய பயணம்தான் சுவாரஸ்யமானது. யோசிச்சு பாருங்களேன், இந்த டூர் போகிறதுமாய், டூர் போகிறத பற்றினது தான் மிகப்பெரிய சுவாரஸ்யமே ஒழிய போய் கொடைக்கானல் இறங்கணும்னே குளிரும், கொடைக்கானல் வந்தாச்சு முடிஞ்சு போயிடும். ஆனால் கொடைக்கானலுக்கு கிளம்புறது எப்படி, எந்த பஸ்ஸில் போக போகிறோம், தினந்தோறும் ராத்திரிலாம் ஃபோன் பண்ணி பேசிக்குவாங்க. நீ இதில் வந்துட்டு சொட்டு எடுத்துக்கடா, அங்கேயும் வேர்க்கும், அங்கே சொட்டு எடுத்துட்டு வந்துட்டு. நான் போன தடவை போனப்போ மூச்சு முட்டிச்சு, குளிர் தாங்கவே முடியலை. இப்போல்லாம் எந்த ஊர்லேயுமே அவ்வளோ குளிர் கிடையாது, ஓசோனில் ஓட்ட விழுந்துருச்சான், எங்கேயுமே அவ்வளோ குளிர்லாம் கிடையாது. அது வேணா நீங்கள் எங்கேயாவது அண்டார்டிகாவுக்கு தான் போகணும். அந்த கொடைக்கானலுக்கு போவதற்காக நாம் செய்யக்கூடிய கற்பனைகளும் கனவுகளும் தான் நமக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை தருகிறது கொடைக்கானலை விட. அப்படி பார்க்கிற போது ஒரு சவாலை சந்திப்பதற்கு தேவைப்படக்கூடிய மனதை உருவாக்கி கொள்வதுதான் மிக முக்கியமான விஷயமே அன்றி, சவால்களே இல்லாத ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன், என்னிடம் அதற்கான அறிவு இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருப்பது இன்றைய காலகட்டத்தில் சற்றும் பொருந்தாத ஒரு விஷயம். தட் இஸ் வை ஐ எம் ரீஇன்ஸ்டேட்டிங் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அகைன் அண்ட் அகைன். திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நான் வலியுறுத்தி சொல்வதற்கான காரணம், இந்த சவால்கள் என்ற விஷயத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. சவால்களை பெரும்பாலான நேரத்தில் நமக்கு போட்டியாக அடையாளப்படுத்துவதால் போட்டிகள் இல்லாத ஒரு ரூட்டை கண்டுபிடிக்க நம்ம நினைக்கிறோம். கிடையாது, இது போட்டிகள் நிறைந்த உலகம் என்று சவால்கள் நிறைந்த உலகம். சவால்களை சந்திப்பதற்கான மனப்பக்குவம் யாருக்கு இல்லையோ அவரால் தன்னளவிலும் ஜெயிக்க முடியாது, மற்றவர்களையும் ஜெயிக்க வைக்க முடியாது. முதல்ல நீங்கள் உங்களை ஜெயிச்சா தான் அடுத்தவனை ஜெயிக்க வைக்கவே முடியும். இஃப் யூ வாண்ட் டு பி a leader, be a successful person first. நீங்கள் முதல்ல வெற்றியாளராக இருக்கணும், அப்போ தான் அடுத்தவனை வெற்றிக்குரிய ஒரு மனிதனாக மாற்ற முடியும். ஸோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான, கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான, ஒரு வேலை சார்ந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கான ஞானத்தோடு அந்த சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இன்று இளைய தலைமுறை மிகப்பெரிய அளவுக்கு உருவாக வேண்டியிருக்காது. சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுல நமக்கு இருக்கக்கூடிய சுணக்கமும் பதட்டமும் நெருக்கடியும் தான் இன்னைக்கு நம்மளை ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக விடாமல் தடுத்துட்டு இருக்குங்கிறதா உண்மை. பேரலாக மேற்கு உலகத்திலிருந்து நம்ம கைக்கு வந்திருக்கக்கூடிய தேவையில்லாத பிரைவசி சார்ந்த பேச்சுக்கள், ஐ வாண்ட் அ பிரேக், 5 நாள் கடுமையாக உழைச்சிட்டேன் அதனால எனக்கு 2 நாள் லீவ் வேணும், நியாயமான விஷயம் தான். 5 நாள் நீங்கள் கடுமையாக உழைச்சா தான் 2 நாள் லீவ் வேணும். நம்ம ஆளுகள்கிட்ட பிரச்சனைன்னா 7 நாள் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய எந்த வேலையும் அவுட்புட்டுமே இருக்காது. மண்டே மறுபடியும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்கும். பிகாஸ் தேர் இஸ் நோ பிளானிங் வித் அஸ். யார் ஒருவர் சனிக்கிழமை சாயந்தரம் தன்னுடைய பாஸ்க்கு ரிப்போர்ட் அனுப்பலையோ அவர் சரியாக வேலை பார்க்கல. யார் ஒருத்தர் சனிக்கிழமை சாயந்தரம் தன்னுடைய பாஸு ரிப்போர்ட் கேட்கலையோ அந்த பாஸும் சரியில்லை. இந்த ஒரு வாரம் முழுவதும் நான் பார்த்த வேலைகள் என்ன என்பது குறித்த பட்டியல் என்னிடம் இல்லாத பட்சத்தில் அடுத்த வாரம் நான் என்ன வேலை பார்க்க வேண்டும் என்பது குறித்த தெளிவு எனக்கு ஏற்பட போவதே கிடையாது. நாம் எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா இதெல்லாம் அப்படியெல்லாம் மைண்ட்லேயே இருக்கும். எவ்வளோ பேட்ட வீக்லி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஐடியா இருக்கு? How many people are doing or preparing their own weekly reports here? சொல்லுங்க, எவ்வளோ பேர் வீக்லி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? சார் யோசிச்சு பாருங்க சார், கிட்டத்தட்ட எத்தனை 1000 பேர் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் கட்டாயமாக ஒரு வீக்லி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, மேனேஜ்மெண்ட் உட்காந்து அதை கிளியராக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை உங்களுக்குள் ஞாபகம் வைத்திருக்க குறைந்தபட்சம் கடந்த வாரம் முழுவதும் நான் பார்த்த வேலைகள் என்ன என்பதை குறித்து ஒரு தெளிவான ஒரு ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்கணும். அந்த தெளிவான ரிப்போர்ட் இருக்கிறப்ப தான் நம்ம அடுத்த வாரம் என்ன செய்யணுங்கிற பற்றின ஒரு தெளிவான ஐடியாக்கே வர முடியும். இல்லாட்டி என்ன பண்ணுவோம், டப்புன்னு யாருக்கு ஞாபகம் வருதோ அவனுக்குலாம் ஃபோன் பண்ணுவோம். சத்த நேரத்துக்கு மேலே அவனுக்கு ஃபோன் பண்ணியிருப்போம். இந்த இப்போ முடிச்சு கொடுத்துறேன்னு சொன்னவனை மறந்துவிட்டு என்னால் முடியவே முடியாதுன்னு கோயிலில் வச்சு சத்தியம் பண்ணவனுக்கே திரும்ப 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 நம்ம ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, யார் நெருக்கத்தில் இருக்கிறார், யாரிடம் இந்த வேலை இப்போது முடியக்கூடிய பக்கத்தில் இருக்குது, யார் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஆள், யார் நம்ம அவ்வளோ ஃபாலோ பண்ண வேண்டியாத ஆள், யார் ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கல.
இது பற்றின எல்லா டேட்டாவையும் என்னுடைய மனசுலேயே நான் வச்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு பி அ ப்ரொஃபஷனல். கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஒரு அலுவலகமாக உங்களால் மாற்றிவிட முடியும். அதெல்லாம் ஒரு காலகட்டம். அதற்கண்டு ஒரு இடம் வேணும், உட்கார இடம் வேணும், அதுக்கு டைம் வேணும், இதுக்கு டைம் வேணும். இதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே ஒரு ஸ்மார்ட் போனின் மூலமாக ஒட்டுமொத்த அலுவலகத்தை உங்கள் உள்ளங்கைக்குள் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் உங்களை வளர்த்தெடுத்திருக்கு. ரைட்டா? ஒரு கேலண்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து, அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து, இமெயில் ஃபெசிலிட்டிலேருந்து, நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டிய ஆள்லேருந்து, வாட்ஸ்அப்லேருந்து, ஸ்கைப்லேருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையுமே இருக்கு. ஆனால் பல நேரம் என்ன பண்ணுறோம், நல்லா பெருசாக ஒரு ஃபோனை வாங்கிட்டு அதை கையிலேயே வச்சுக்கிறோம். பெரிய ஃபோன் வச்சுருக்கேம்மா, ஏன் வீட்டில் இருக்க டிவியை தூக்கிட்டு போக வேண்டியதானே, எந்த சத்த பெருசாக இருக்கும். ஒரு 42 இன்ச்சுக்கு கூடயே கொண்டாங்க. ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தொழில்நுட்பத்தை மிகச்சரியாக பயன்படுத்துகிறவர்கள் வேலையை எளிதாக முடிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அதை வச்சுக்கிட்டா அடே அப்பா இந்த ஃபோன்லாம் வச்சிருக்கிறாரு, அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். அதெல்லாம் ஒன்று கிடையாது. அவரும் பேக் பாக்கெட்டில் அதை விட பெரிய ஃபோன் தான் வச்சிருக்காரு. ஒரு எடிஷன் வந்துட்டு அடுத்த எடிஷன் வருது பார்த்தீங்களா. ஃபோன் எப்படி வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 55,000 அப்படிம்பாங்க. 3 months வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோடனே அடுத்த வருஷன் வந்துடும். இது விலை எவ்வளோ? ஒரு 5 எடுத்துருங்க, வேறு 5,000 ரூபாய். ஏன்னா அதுக்கு மேலே அதுக்கு வேல்யூ கிடையாது. இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக காட்டக்கூடிய காலம்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் உலகத்திலே அதிகமான ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தக்கூடிய நாடு எது தெரியுமா? அமெரிக்கா கிடையாது சார், இந்தியா. சீனா கிடையாது, இந்தியா. கையெல்லாம் தட்டப்படாது. ஒன்று கூட நம்ம ஓட்டு கிடையாது. நம்ம வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவா? அதிகமாக ஸ்மார்ட் ஃபோனை நம்மக்கிட்ட விற்றுருக்காங்க. நம்ம அதை வாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டோன்னு வேணால் சந்தோஷப்படலாம். ஒரு ஃபோனு நம்மளோட ஃபோன் கிடையாது. நம்மளை வச்சு ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நம்மளாம் படியலக்கிற சாமி சார் உலக நாட்டுக்கு. அப்படியே செத்த உள்ளூருக்கும் அளந்தா தேவலைங்கிறதா என்ன மாதிரி ஆளுகளோட வருத்தம். அப்படியே செத்த உள்ளூருக்கும் அளந்தா தேவலைன்னு. உள்ளூருக்கு அளக்கக்கூடிய வேலையைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்க, ஆனால் கரெக்டாக பாருங்க. தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஒரு அலுவலகத்தை உங்கள் உள்ளங்கையில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் உங்களை நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறது என்றால் இன்றைக்கு நீங்கள் ஓட வேண்டிய வேகம் என்பது மிக 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 அதிகம். The opportunities are so easy today. அன்னைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி தன்னுடைய பொண்டாட்டிட்ட அன்பா 2 வார்த்தை பேசணும்னா ஆண்டவன் மனசு வச்சா தான் முடியும். உண்டா இல்லையா? இவர் அங்கேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகையை எடுத்துக்கிட்டு எங்கேருந்தோ ஃபோன் பண்ணுவார். அந்த கிராமத்தில் யாரோ ஒரு பெரியவர் வீட்டில் மட்டும்தான் அந்த ஃபோன் இருக்கும். ஆனால் நான் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணணும்னா அந்த கிழமை அந்த ஃபோனுக்கிட்டே உட்காந்துருப்பாப்புல. சரின்னு ஃபோன் பண்ணோம்னா அவர் எடுப்பார். 4 வீடு தள்ளி இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை அவர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னா அவர்கிட்ட சொன்னவொடனே அவருக்கு சரியாக காதில் விழுகாது. அதுக்குள்ளே இங்கே காசு எகுன்னு எகிரும். அந்த கிழவனார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை கூப்பிட்டு யாரோ பேசுகிறாங்க கேளுன்னு அப்படின்னோடனே, நான் துபாயிலேருந்து இன்னார் பேசுகிறேன், என் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறேங்க, சத்த கூப்பிடுங்கன்னா கொஞ்சம் லைன்லேயே இருங்கன்ட்டு லைன்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க. போகிற வழியில் ஏன் ஓடுற அப்படின்னு ஒரு அம்மா கேட்கும். இவர் இன்னார் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணியிருக்காரு, அந்த அம்மாவுக்கு விளக்கம் சொல்லி அந்த அம்மாவுக்கு விளக்கம் சொல்லி அந்த அம்மாவுக்கு விளக்கம் சொல்கிறதுக்குள்ளே துபாயில் அவன் 1 மாதம் சம்பாரிச்ச அத்தனை பணமும் முடிஞ்சு போயிடும். கடைசி அவன் பொண்டாட்டியை போய் கூப்பிட போகிறல காரணம் கட்டாரு. அவ்வளோதான், காசு முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் திரும்ப ஃபோன் பண்ணால் அதே தாத்தா எடுப்பார். அதே பஞ்சாயத்து நடக்கும். அந்த தாத்தா திட்ட முடியாது, ஏன்னா அவர் வீட்டில் தான் ஃபோன் இருக்கு. அப்படியே அவங்க பேசணும். கடைசியில் அவங்க மனைவி கிட்ட ஃபோனை கொடுத்துட்டாலும் கூட இந்த பக்கம் உங்கள் மாமனார் நிற்பார், இந்த பக்கம் அந்த தாத்தா நிற்பார், இந்த பக்கம் ஃபோனை கொண்டு போயிடுவாங்களோ 4 பேர் காவலுக்கு நிற்பாங்க. இதுக்கு நடுவில் அவங்க லவ் பண்ணணும். ஏன்பா நல்லா இருக்கியா? அந்த ஆள் மட்டும் அங்கேருந்து புலம்பி பேசுவார். ஏன்பா நல்லதை 4 வார்த்தை பேசக்கூடாதுன்னு இது என்னத்தை பேசும்? இந்த கிழமை சாக மாட்டேங்கிறான்னு சொல்லுமா, நம்ம வீட்டில் ஒரு ஃபோன் வாங்குங்கன்னு சொல்லுமா. But the life is so easy today because of technology. அன்றைக்கு தகவல் தொடர்புக்கும் இன்றைய தகவல் தொடர்புக்குமான இடைவெளி என்பது எவ்வளோ நெருங்கிச்சு. உலகமே ஒரு சிறு கிராமமாக மாறி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள்லாம் இன்னும் எல்லைகள் கடந்து போகணுங்கிறது தான் இன்னைக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு காலத்தில் இந்த இடம் மட்டும்தான் நம்மளுடைய இடம், இந்த பகுதியில் இருக்கிறவர்களோடு மட்டும்தான் நம்மால் புழங்க முடியும் என்கிற இடத்தை தாண்டி இன்றைக்கு எல்லைகளை கடந்து போவதற்கான வாய்ப்பை, அமெரிக்காவாக இருந்தாலும் நம்ம ஊர் தான், ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் நம்ம ஊர் தான் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தொழில்நுட்பம் உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஓட வேண்டிய வேகம் என்பது மிகவும் அதிகம். ஆனால் அப்படி ஓடுகிற போது எந்த குழப்பமும் வராமல் இருக்கணும், ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங் இருக்கணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறது தெரியுமா, பெரும்பாலான நேரத்தில் நம்முடைய பலம் என்னவோ அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துகிறோம். பட் லைஃப்பில் சக்ஸஸ் ஆன எல்லாட்டையும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம், அவருடைய பலம் என்னவோ அதை ஒரு கூடுதல் அந்தஸ்துக்காக மட்டுமே அவர் பயன்படுத்துவார். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம், என்னுடைய பலம் எதுவோ அதை முழுக்க நான் இதுக்காக மட்டுமே பயன்படுத்துறேன் கிடையாது.
உங்களிடம் அனுபவம் என்பது மிகச்சிறந்த பலம். ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரி சார்ந்த தகவல் உங்களிடம் அதிகமாக இருக்கிறது என்றால் உங்கள் உழைப்பை வைத்து ஒரு வெற்றியை அடைந்து அந்த வெற்றிக்கு மேலும் மெருகூட்டுவதற்காக உங்களுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், என் கையில் ஒரு துப்பாக்கி இருக்குன்னு டமால் 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 டமால்னு போகிற வரவெல்லாம் பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கோம். நோ, இது உங்கள் கையில் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். யூஸ் யுவர் எக்ஸ்ட்ரா டேலண்ட் டு என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த ஒர்க். உங்களிடம் இருக்கக்கூடிய உழைப்பின் மூலமாக ஒரு வெற்றியை தொடுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய அனுபவம், அறிவை வைத்துக்கொண்டு அந்த வெற்றியை மேலும் மெருகூட்டுவதற்கான வேலையை பார்க்கணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு என்னென்ன கேம் ஆட முடியுமோ அத்தனை கேம் ஆடுறோம். அந்த கேம் ஆடுறதோடு மட்டும் நிறுத்திக்கிறோமா? இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். தெரிஞ்சவன் போனவன் வந்தவன் அவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம். புத்திசாலித்தனம் என்பது அடுத்தவனுக்கு புரியாமல் ஒரு விஷயத்தை செய்வது, அடுத்தவன் செய்ய முடியாத விஷயத்தை அவனுக்கு தெரியாமல் ஏமாற்று செய்வதற்கு பெயர் புத்திசாலித்தனம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தந்துடும். கேட்டால் அதற்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க்னு ஒரு புழுகுனித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது இன்னொருவனை கீழே தள்ளி மேலே ஏறுவதற்கு பெயர் ஸ்மார்ட் ஒர்க் அல்ல. அது இந்திய தன்மைக்கும் புறம்பானது. ஓடுகிற வழியில் விழுந்து கிடக்கிறவனை ஒரு கையில் பிடித்து கொண்டு வா ஓடலான்னு சேர்ந்து கூட்டிட்டு போறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் கேம். மற்றதெல்லாம் உழுவுலாட்டி ஆட்டம், அது நமக்கு வேண்டாம். எம்ஜிஆரும் நம்பியாரும் சினிமாவிலே சண்டை போடுகிற காட்சியிலே நம்முடைய தத்துவத்தை வச்சிருப்பான். அப்படின்பார் நம்பியார், பார்த்தா கத்தி போய் எங்க விழுந்துடும். டக்குன்னு இன்னொரு கத்தி எடுத்து எம்ஜிஆர் நம்பியார்ட்ட தூக்கி போட்டு வா சண்டைக்கும் பார். அதுக்கு பேர் தில்லே. மீதி எல்லாம் போங்காட்டம். அவங்க கையில் கத்தி இல்லாதப்போ ஓடி போய் டபால்னு குத்திட்டு நான் வெற்றி பெற்றேன். இதில் என்ன இருக்கு? பழைய பண்ணையாரெலாம் சில படத்தெல்லாம் காட்டுவாங்க. அவங்க கையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவரே அடித்து நானே ஜெயிச்சேன் பார். உள்ளே அடித்தவனுக்குலாம் தனியாக போய் காசு கொடுக்குற மாதிரிலாம் சினிமாவில் சீன் வைக்கிற மாதிரி எதிராளி இல்லாமல் போனால், காம்படிஷன் இல்லாமல் போனால், சவால்கள் இல்லாமல் போனால் இந்த வாழ்க்கை எந்த வகையிலும் சுவாரஸ்யப்படுத்தாது. லைஃப் இஸ் நத்திங் பட் நத்திங்னஸ். யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் நினச்சபடியே உங்கள் மனைவி இருந்தா லைஃப் எப்படி இருக்கும்? செம போரா இருக்கும். யோசிச்சு பாருங்க. காலையில் நீங்கள் எந்திரிச்சோனே காஃபி பண்ண இந்தாருங்கள் காஃபி, உடனே இந்த பேப்பர் எடுத்துருவோம், இந்த கேட்கறதுக்கு முன்னாலே கொண்டாந்து பேப்பர் வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ்ட்டில் டப்புன்னு ப்ரெஷ்ஷை கொண்டாந்து நீட்டிட்டு அப்படி நீ விளக்கி விட்டுறியா அப்படின்னு வாக்கில் அதுவே விளக்கி விட்டுருச்சு. அப்புறம் அவங்களே குளிப்பாட்டி விட்டு சுடு தண்ணிலாம் வச்சு கொடுத்து 4 இட்லியை கொடுத்து சட்னியை வச்சு உங்களை கொண்டாந்து கார் ஏற்றிட்டு உங்கள் டிரைவர் வண்டியை ஓட்டியாந்து உங்களை ஆஃபீஸில் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக 9:30 மணிக்கு தூக்கம் வரும். தூங்கினோம்னா 1:30 மணிக்கு வீட்லேயும் சாப்பாடு வரும், பொண்டாட்டியே வந்து பரிமாறுவாங்க. நீங்கள் காலை அப்படி நீட்டினோடனே அமுக்கிறதுக்கு அவங்க நான் அமுக்கி விட்றேங்க. இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தால் 4ஆவது நாள் டைவர்ஸ் ஆகிடும். இதே மாதிரி ஒரு கணவர் இருந்தாலும் டைவர்ஸ் ஆயிடும். லைஃப்பில் நீங்கள் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நாம் நினைப்பது போல ஒரு வாழ்க்கை இருந்தால் அது சுவாரஸ்யமானது கிடையாது. நாம் நினைப்பதை போல் இந்த வாழ்க்கை இல்லை என்பதால் தான் இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. இருப்பதை விட இல்லாதது தான் நமக்கு வாழ்க்கையை கற்றுத்தருகிறது. பணம் இருக்கிறவரிடம் விட இல்லாதவனிடம் தான் பணத்தினுடைய அருமை தெரிகிறது என்பதை போல லைஃப்பில் நத்திங்னஸ் தான் இஸ் மோர் வேல்யூபிள். நாம் நினைப்பது போலவே இந்த உலகம் முழுவதும் இருந்துட்டா யோசிச்சு பாருங்க, ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சவே தெரியாதவே அவ்வளவு பேர் நம்ம மேலே அன்பு செலுத்துறாங்க. எப்போ கேட்டாலும் காசு கொடுக்குறாங்க, எப்போ கேட்டாலும் காரு கொடுக்குறாங்க, இட்லி வடை பொங்கல் போண்டான்னு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. மனுஷன் இல்லை, முனத்தூரில் இருக்கிற அவர் பிள்ளையார். வாரம் போகிறோம், தெரிஞ்சவன்ட்டு எல்லாம் சொல்கிறோம், சக்தி வாய்ந்த சாமிங்கிறோம், நாம் கேட்குறது செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறார். செஞ்சு கொடுக்குறாரா? எத்தனை பேரும் மனசுக்குள்ளே திட்டிருக்கீங்க, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்ட்ட வந்து கும்பிடுறேன், அப்புறம் வெளியில் போய் சொல்லிவிட்டே உனக்கு பவரே இல்லைன்ட்டு அடுத்த வாரம் உனக்கு தேங்காய் கிடையாது. கடவுளே நம்ம நினச்சபடி இல்லை. ஏன்னா கடவுள் நினச்சபடி நாம் இல்லை, கடவுளும் நாம் நினச்சபடி இல்லை, நாம் நினச்சபடி கடவுளும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, நாம் நினச்சபடி இந்த ஊரை மாற்றுறதும் உலகத்தை மாற்றுறதும் நிச்சயமாக சாத்தியம். அதுக்கு முதல்ல நான் என்ன மாற்றிக்கேன், எனக்கு ஏற்றபடி இந்த உலகத்தை மாற்ற நான் நினச்சேன்னா முதல்ல இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நான் இருக்கேனாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் நம்முடைய பல நேரங்களில் நமக்கு அயற்சியாகவும் டயர்டாகவும் இருப்பதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைத்தது போல இந்த உலகம் இல்லை, நான் நினைத்தது போல இந்த மனிதர்கள் இல்லை, நான் நினைத்தது போல என்னுடைய குழந்தை இல்லை, நான் நினைத்தது போல என்னுடைய பாஸ் இல்லை, நான் நினைச்சது போல என் ஃப்ரெண்ட் இல்லை. நீங்கள் நினைச்சது போல ஒன்றுமே இருக்காது. நீங்கள் நினைச்சது போல அப்படியே இருக்கிறது உங்கள் வீட்டு செவரு மட்டும்தான், அது அப்படியே இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த புண்ணியமும் இல்லை, பிரச்சனை வந்தால் மோதிக்கலாம். நீங்கள் நினைத்தது போல ஒரு வாழ்க்கை இருந்து விட்டால் அதை விட அலுப்பு தட்டுகிற விஷயம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நேராக போறீங்க, 12B பஸ் வேணும், நீங்கள் போய் நிற்கிறீங்க, 12B பஸ் வந்துருச்சு, உள்ளே ஏறுறீங்க, உங்களை உட்கார சொல்லிட்டாங்க. கண்டக்டர் ஐயே டிக்கெட்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு வாசல்லே கொண்டாந்து இருக்கிறாங்க, இறக்கி விட்டோன்னே பெட்ரூமில் போய் உட்காந்துக்கிறீங்க. போன ஒன்றுமே தட்டு நிறையா மாமியார் வீட்டிலேருந்து கொண்டாந்துருக்காங்க, சுழியம் போண்டா பஜ்ஜின்னு, அதை கொழுந்தியாலே கொண்டாந்து கொடுக்குது. அதை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு தூங்கி எந்திரிச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் உறவுகள் எல்லாரும் உட்காந்து காலெலாம் அமுக்கி விடுறாங்க. அதெல்லாம் அமுக்கி விட்டவனே சூடாக உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு தலையில் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டீங்க, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கல 10 பேர் உங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பலாண்டு மூஞ்சில் ஒருத்தன் தண்ணியை ஊற்றுவான், எந்திரிச்சு பார்த்தா அதுக்கு பேர் கனவு.
அப்படி ஒன்று வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதால் தான் அந்த கனவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. வாழ்க்கையே அப்படி இருந்து கனவு அப்படி இருந்தா எவ்வளவு போர் அடிக்கும். யோசிச்சு பாருங்க. இதை விட்டு நீங்க வெளியில போயல சர்ன்னு ஒருத்தன் இப்படி குறுக்க வருவான். அவன் குறுக்க வரலைன்னா டிரைவிங் கத்துக்கிறதே எப்படின்னு உங்களுக்கு தெரியாம போய். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவது உண்டு. உலகின் பல நாடுகளோடு இந்தியாவை ஒப்பிட்டு பேசுகிற போதெல்லாம் இந்த நாட்டில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, இந்த நாட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, இந்த நாட்டில் சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறது. நான் சொல்றது இந்த தேசத்தை டிரைவ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஃபோர்ஸே இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனத்திரல் தான், இங்க இருக்கக்கூடிய நெருக்கடி தான், இங்க இருக்கக்கூடிய சிக்கல் தான். ஏன்னா இட்ஸ் அ கண்ட்ரி ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். சின்ன சின்ன விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு மனநிலை எல்லோரு மனதிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் விதைத்திருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கிற மனிதராக நாம் இல்லை அடம்பிடிச்சுக்கிட்டுலாம் இருக்கிறது இல்லை. நமக்கும் கோபம் வரும், எரிச்சல் வரும். அப்படின்னாலும் கூட ஒரு ஃப்ளைட்டுக்கோ ஒரு ட்ரெயினுக்கோ ஒரு பஸ்ஸுக்கோ வரிசையில் நிற்கல ஒருத்தன் பெரிய பொட்டியை தூக்கிட்டு படப்பட முடியாது. சார் லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்னா பல்ல கடிச்சிட்டு போய் தொலைன்னு சொல்லியாத வழி கொடுத்து போ அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்? என்னை விட அவசரமாக போகிற ஒருத்தன் பாவம், அவனுக்கு என்ன காரியமோ அப்படின்னு நம்ம அனுப்பி வைக்கிறோம். இட்ஸ் கண்ட்ரி ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். சட்டப்படி அவன் செய்தது தவறு, லேட்டாக வந்திருக்க கூடாது, நியாயப்படி அவனை நான் அனுப்பி வைக்க வேண்டும். காரணம் தர்மம் தான் முக்கியமானது, சட்டம் இரண்டாவது இடத்தில் தான் செயல்படும். இட்ஸ் அ கண்ட்ரி ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். உலகின் பல நாடுகள் அப்படி லேட்டாக வரவனு லேட்டாக தானே வந்து வெளியில் எடுத்துன்னு சொல்லிட்டு போகலாம். அவன் சட்டத்தை காப்பாற்றிட்டான், மனுஷனை கொண்டுட்டானே. நம்மெல்லாம் கூட்டத்துக்குள்ள நம்ம சிக்கலோடு இருக்கிறத நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக அந்த பதிலை சொல்லலை. இன்னமும் இதயத்தின் ஓரத்தில் எங்கோ ஒரு இடத்தில் ஈரம் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் நம் வாழ்வின் மகத்துவமே. இதை உலகமே கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லை, தப்பு கிடையாது. மனிதனாக வாழுவதில் நமக்கு எந்த சிக்கலும் வராமல் இன்னமும் நம்மை மனிதம் வாழ வைக்கிறது என்பதற்கான காரணம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனசு நமக்கு இருக்கிறது. அடுத்தவனுக்காக இறங்கி போக வேண்டும் என்ற மனசு நமக்கு இருக்கிறது. சட்டத்தை தாண்டி நீதி நூல்களும் கதைகளும் என்னை வழிநடத்தி வந்திருக்கிறது. அதன் வழியே நான் நடக்க வேண்டும் என்று எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றாலும் கூட அப்படியே நான் வாழ்வதற்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இதிலிருந்து முற்றிலுமாக உங்களை மாற்றி முழுக்க முழுக்க பிரச்சனையே இல்லாத, எவனோடய ஒத்துப்போகாத, அட்ஜஸ்டே பண்ணாத ஒரு உலகத்தை நீ உருவாக்கிக்க நமக்கு சொல்லிக் கொடுக்க பார்க்குறாங்க. கிடையாது. The most beautiful thing in India is this crowd. இந்த கூட்டம் தான், இந்த ஜனத்திரல் தான், இங்க இருக்கக்கூடிய நெருக்கடியும் நம்முடைய பிரச்சனைகள் தான் நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்லித்தருது. 10 தடவை மாட்டிக்கிறப்ப 11ஆவது தடவை இதிலிருந்து எப்படி வரணும்னு சொல்லித்தருது. ஒரு பெருங்கூட்டத்திற்குள்ள பிரச்சனைகள் இல்லாமல் வெளியே வருவது எப்படி என்பதை என்னுடைய கூட்டம் தான் எனக்கு சொல்லி தந்திருக்கு. இந்த மாதிரி இடத்துக்கு நான் மிகச்சரியான நேரத்துக்கு ஏன் போகணுங்கிறதுடைய வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கு. அட்டவணையெல்லாம் ஒன்றும் சொல்லித்தரல. கூட்டமும் நெருக்கடியும் மனித வாழ்வில் நமக்கு பல்வேறு அனுபவங்களை தருது. வெளியில போய் நின்று பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். எவனுமே நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு வாழ்க்கையை சொல்லித்தர்றான். நம்ம யாரெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னமோ, யாரெல்லாம் எனக்கு ஒத்து வர மாட்டான் நம்ம ஒதுக்கி வச்சோமோ, அவன் வாழ்க்கையை சொல்லி கொடுத்தது தான் அதிகம். நம்ம வேணும் வேணும்னு சேர்த்துக்கிட்டவனை விட நம்ம வேணான்னு ஒதுக்கி வச்சவன் சொல்லி கொடுத்த வாழ்க்கை தான் உண்மையிலேயே அதிகமே. அன்றி பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்த வாழ்க்கை ரொம்ப கம்மி தான். கணக்கு வாத்தியாரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. தமிழ் வாத்தியாரை பல நேரம் நமக்கு ஆத்திரமா வரும். எழுத்த வீட்டுக்காரனுக்கு நமக்கு 7ஆம் பொருத்தம் எப்போதுமே. நம்ம குடும்பத்தில் ஒரு மாமா கேரக்டர் இருப்பார், எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து பண்ணிட்டே இருப்பார். இவங்களெல்லாம் நமக்கு பிடிச்சதே கிடையாது. ஆனால் வாழ்வில் நான் அடுத்த இடத்தை நோக்கி நகர அவர்கள் எனக்கு பெருந்துணை புரிந்திருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். என் பக்கத்திலிருந்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்த மனிதர்களை விட எனக்கு தூர இருந்து வாழ்க்கையை வேறு வடிவத்தில் சொல்லிக் கொடுத்த மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எனக்கு வேணும். நம்ம ஏன் இவங்களெல்லாம் வேணான்னு சொல்கிறோம்? இவங்களெல்லாம் பொறுத்துட்டு இருந்த நாம இப்போ ஏன் பொறுத்துக்க முடியலன்னா ஸ்மார்ட்டாக இருக்கிறோம். உனக்கு எவனை பிடிக்கலையோ அவனை தள்ளி வச்சிரு, வேண்டப்படாதவன் விலக்கி வச்சிரு, ஒத்து வராதவன் ஒதுக்கி வச்சிரு. அப்போ நீ தனியாக இருந்துக்க, பத்திரமா தனியாக இருந்துக்கையா. அப்படி வாழ்க்கை வாழவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நோக்கி உலகமே நம்மளை நகர்த்திக்கிட்டு விட்டு கொடுத்தலாம் போகலாம் வேண்டியது கிடையாது. உனக்கு ஒத்து இல்லையா ஒதுக்கி விடியா, முடிஞ்சலாம் கட் பண்ணி விட்டுறியா, நமக்கு செட் ஆகாதவன் எதுக்கியா. லைஃபை பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது, பிஸ்னஸை லைஃபாக பார்க்கறது வேற, அது நல்ல விஷயம். பிஸ்னஸை லைஃபாக பார்க்கறது நல்ல விஷயம். ஆனால் லைஃப்பை பிஸ்னஸாக பார்க்கறது நமக்கு நல்ல விஷயம் இல்லை. உலக நாடுகளுக்கு எப்படிங்கிறது அந்த நாடுகள் பிரச்சனையாக இருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதும் அனுசரித்து போகிறதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம். பேக் டு த பெவிலியன். மறுபடியும் வியாபாரம் சம்பந்தமாக தொழில் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். என்னதான் லைஃப் இஸ் அ பிஸ்னஸ் நம்ம சொல்லிட்டாலும் இமோஷனலாக அதை பார்த்தாலும் ஒரு விஷயம் நம்மகிட்ட ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. தெரிஞ்சவங்களை வேலைக்கு வச்சுக்கணும் இல்லையா? அதை நம்ம நிறையா செய்கிறோம். தெரிஞ்சவங்களை வேலைக்கு வச்சுக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆழமாக கவனித்து பார்த்தா தெரிஞ்சவங்களை வேலைக்கு வச்சுக்கிறத விட வேலைக்கு தெரிஞ்சவங்களை வேலைக்கு வச்சுக்கிறது தான் நியாயம். இவன் எனக்கு தெரியும், என் ப்ரொஃபைலுக்கு அவன் தேவையா தேவையில்லான்னு எனக்கு தெரியாது. இவன் எனக்கு தெரியும், இருந்துக்க. அவன் எனக்கு தெரியும், நீ இருந்துக்க. நாம் எல்லாரும் முக்கத்திலே இருந்துக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் அந்த கடையில் டீ குடிச்சிட்டு அங்கேயே இருந்துக்க வேண்டியதான். வேலை தெரிந்தவனை வேலைக்கு வைக்கிற போது தான் ஒரு வேலை வளப்படுகிறது. ஆனால் நமக்கு என்ன சிக்கல்னா,
நமக்கு தெரிஞ்சவனை வச்சுக்கிட்டா நமக்கு பிடிச்ச மாதிரியே அவன் பேசுவான். நம்ம கரெக்டான ரூட்டை தாண்டா போயிட்டு இருந்தான், கரெக்டாக தான் போகிறோம். இது ஒர்க் அவுட் ஆகும்ல, ஒர்க் அவுட் ஆகும். இப்படியே நம்ம போனோம்னா பெரிய ஆளாயிடலாம்ல, பெரிய ஆளாயிடலாம். அப்படியே பின்னாலே வருவாங்க. இந்த வடிவேலு படத்தில் சொல்லக்கூடாதா இங்கிட்டு பாதாள சாக்கடை இருக்கிறது என்று அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி கூடவே வருவாங்க, கூடவே போவாங்க. தெரிந்தவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்ளுதல் என்பது வேறு, வேலை தெரிந்தவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்ளுதல் என்பது வேறு. வேலை தெரிந்தவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு மனப்பக்குவம் வேண்டும். ஏன்னா அவன் தவறு என்றால் சுட்டி காட்டுவான். நான் சொல்லுவதையெல்லாம் கேட்கக்கூடிய மனிதர்களின் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பெயர் சோம்பேறித்தனம். சரியானது எதுவோ அதை என்னிடம் சொல்லக்கூடிய துணிச்சல் உள்ளவனை வேலைக்கு வைத்துக் கொள்வதற்கு பெயர் தான் லீடர்ஷிப். இது தப்பு சார், செய்யக்கூடாது சார்னு துணிச்சலோடு சொல்லுகிறவன் உங்களுக்கு விசுவாசியாக இல்லை என்றாலும் உங்கள் வேலைக்கு விசுவாசமன் அவனாக இருப்பான். நீங்க போற பாதை தப்புன்னு தெரிஞ்சும் கூட இந்த ஆள்கிட்ட சொல்லி எவன்டா திட்டுவாங்கிறது தொலைஞ்சிட்டு போய் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறவன் உங்களை காலி பண்றதுக்கு நீங்களே சம்பளம் கொடுத்து ஒருத்தரை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். வேலை தெரிஞ்சவன் தப்புனா தப்புன்னு சொல்லிடுவான். வேலை தெரியாதவனை வேலைக்கு வைக்கிறத விட ரொம்ப முக்கியம் வேலை தெரிந்த ஒருத்தன் சொல்றதை கேட்கறதுக்கான மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிறது தான். நான் விசுவாசமான மனிதர்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அப்படி ஒரு நெருக்கடியில், ஏன்னா சில விஷயங்களில் விசுவாசமான மனிதர்களை வேலைக்கு வைக்க வேண்டிய இடங்கள் என்று ஒன்று இன்றைக்கு இருக்கிறது. நான் மறுக்கல். there are practical issues are there. அதில் பிரச்சனைகள் இருக்குதான். விசுவாசமான ஒருத்தரை நீங்கள் வேலைக்கு பணியமர்த்துகிற போது அவரை விசுவாசம் என்கிற ஒரு அடிப்படையில் நீங்கள் வேலைக்கு சேர்த்திருந்தாலும் கூட குறைந்தபட்ச காலகட்டத்திற்குள் வேலை செய்வதற்கான தகுதியை விட உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அவர் விசுவாசி என்கிற ஒரே காரணத்திற்காக வேலைக்கு வைத்தால் உங்கள் மீது அவருக்கு இருக்கிற விசுவாசம் வளரும். அவரை வேலை வைத்ததற்காக உங்களுக்கு இருதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வளரலாம். If you want to be professional, appoint people those who know about the job, not about you. நீங்கள் ப்ரொஃபஷனலாக வேலையை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களுக்கு தெரிந்தவர்களை வேலைக்கு வைக்காதீர்கள், வேலை தெரிந்தவர்களை வேலைக்கு வையுங்கள். 35 வயதுக்கு குறைவான ஆண்டர்பிரினியல் ஆட்டிடியூடோடு இருக்கக்கூடிய பல பேர் இருந்த காரணத்தினால இன்னைக்கு தொழில் சார்ந்த பல்வேறு விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதிலேயே கொஞ்சம் சமூகம் சார்ந்த விஷயங்கள் சொல்லுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இந்த க்ரௌட் இஸ் அஸ்டானிஷிங். இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்தி என்று பலரும் சொல்லிக் கொண்டிருப்பது இந்த மக்கள் திரள் தான். 120-125 கோடி. அதையெல்லாம் வெறும் சதையா பார்த்துட்டா, வெறும் உடம்பா பார்த்துட்டா இந்தியா பலமில்லாத ஒரு நாடு தான். அதெல்லாத்தையும் மூளையாகவும் சக்தியாகவும் பார்த்துட்டா உலகத்திலேயே பணக்கார ரிச்சான அறிவான நாடு இந்தியாவாக மட்டும்தான் இருக்க முடியும். காரணம் இங்க 130 கோடி மூளை இருக்கு. உங்களை தயவு செய்து சதையாக பார்க்காதீர்கள், மூளையாக பாருங்கள். அதிகபட்சம் ஒரு 50 வருஷம் ஒட்டுமொத்த உலகத்தையும் உள்ளங்கையில் வைத்திருக்க போவது ஒரு இந்தியன் தான். அது நீங்களாகவும் இருக்கலாம்.